ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சாம் கரண்ட் அஃபைர்ஸிலிருந்து தற்போது 75வது குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்ட முக்கியமான விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நேற்று சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் போது முதல்வரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை பெற்றவர் யார் அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஆயி அம்மாள். எதற்காக அப்படின்றதை பார்க்கலாம். தான் படித்த அரசு பள்ளிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை விலை ஏதுமின்றி வழங்கிய காரணத்திற்காக இந்த ஆண்டிற்கான முதல்வரின் சிறப்பு விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதிலிருந்து நிச்சயம் ஒரு கேள்வி வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வேளாண் துறை சிறப்பு விருது. ஆண்டுதோறும் நெல் உற்பத்தியில் சாதனை படைக்கும் விவசாயிகளுக்கு சி நாராயணசாமி நாயுடு என்ற பெயரில் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி சி பாலமுருகனுக்கு இந்த நாராயணசாமி நாயுடு விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கோட்டை அமீர் பெயரில் வழங்கப்படக்கூடிய விருது எதற்காக அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை பேண பாடுபடுபவருக்கு இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வழங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டு இந்த விருதை பெற்றவர் முகமது ஜுபேர். முகமது ஜபேருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதினை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கியுள்ளார். அடுத்து வீர தீர செயல் விருது. பல்வேறு நிகழ்வுகளின் போது உடனடியாக செயலாற்றி மற்றவர்களின் நலனுக்காக பாடுபடுவோருக்கு இந்த வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டு வருது. இதையும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. யாருடைய பெயரில் இந்த செயலுக்கான பதக்கம் வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பதக்கம். தற்போது 3 நபர்கள் இந்த அண்ணா பதக்கத்தை பெற்றுள்ளனர். யாசர் அராபத், தே டேனியல் செல்வசிங் மற்றும் சிவகுமார் ஆகிய 3 இந்த அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மிக முக்கியமான ஒரு விருது. மத்திய அரசு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை ஒட்டி பத்ம விருதுகளை அறிவித்து வருகிறது. இந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 17 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 110 பேருக்கும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கையும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் இருந்து 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய விவரங்கள் வை ஜெயந்தி மாலா மற்றும் பத்மா சுப்பிரமணியம். இந்த இருவருக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. பத்ம விபூஷன் அப்படின்றது நாட்டின் 2வது உயரிய விருது. முதல் உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்ன விருது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்து மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பத்மஸ்ரீ விருதுக்கு தமிழகத்திலிருந்து பத்ரப்பன், ஜோஷ்னா சின்னப்பா, ஜோடி குரூஸ், சேஷம்பட்டி சிவலிங்கம் மற்றும் நாச்சியார் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த துறையில் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பொறுத்துகளை நமக்கு கேட்கலாம். தற்போது 75வது குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றவர் யார்? பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். இந்த 75வது குடியரசு தின விழாவானது 2 கருத்துருக்களின் அடிப்படையில் நடைபெற்றது. அது வளர்ந்த இந்தியா மற்றும் ஜனநாயகத்தின் தாய் இந்தியா. ஸோ இந்த ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்றது கூட நமக்கு கேட்கலாம். வளர்ந்த இந்தியா, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா. குடியரசு தின விழாவின் அணிவகுப்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளை பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை முதலிடம், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை 2வது இடம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை 3வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்து 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எதற்காக? மண்ணை மாசுபடுத்தாமல் வேளாண் பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் முதல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்.
சித்தர் என்பவருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. 2ஆம் பரிசு கே.வே. பழனிசாமி. 3ஆம் பரிசு பெற்றவர் கு. எழிலன். அடுத்து சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதுகள் பார்க்கலாம். தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையங்களுக்கு முதலமைச்சரின் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முதல் பரிசு பெற்ற காவல் நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர SS காலனி காவல் நிலையம். இதுவும் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது பார்த்தீங்கன்னா நாமக்கல் காவல் நிலையம் 2வது பரிசை பெற்றுள்ளது. 3ஆம் இடம் நெய்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை காவல் நிலையம். இந்த மாதிரி முதல் இடம் பிடித்த காவல் நிலையம் எது அப்படின்ற கேள்வி நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் எத்தனை பேருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.